கோதையின் பாமாலை 28. எல்லோரும் சுலபமாக அணுகக்கூடியவன் கண்ணன். மாடுகள் மேய்க்கும் குலத்தவருடன் தானும் ஓர் இடையனாக பழகியவன். இந்த பிரபஞ்சத்தின் அதிபதி. இப்படிப்பட்டவனை சிறு பெயர் கொண்டு அவனை அழைத்ததற்காக மன்னிப்பு கேட்கிறார்கள் இந்த பாசுரத்தில். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து பிறவி பெருந்தனே புண்ணியம் யாமுடியோம். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறையேலோ ரெம்பாவாய். முதல் பாட்டில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்ற ஆண்டாள் பின் அவனை அடையும் குறிக்கோளையும் அதை அடையும் வழிமுறையான கைங்கரியத்தையும் சுட்டிக்காட்டியவள் இனி வரும் 2 பாசுரங்களில் அதனை விவரித்து கூறுகிறாள். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம் என்று சொல்லக்கூடிய ஆயர் குலத்தில் எங்களுக்கு பிறப்பு ஏற்பட்ட பெருமை இருப்பது எதனால் என்றால் அக்குலத்தில் தானே நீ அவதரித்திருக்கிறாய். அதோடு நாங்கள் எங்கள் இஷ்டப்படி எதையும் செய்வதில்லை. கறவைகள் பின் சென்று என்பது ஆச்சாரியர்களை குறிப்பதால் அவர்கள் எந்த விதமாக உபதேசிக்கிறார்களோ அதை அப்படியே கேட்டபடி செய்வோம். அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்தில் பிறந்த எங்களுக்கு கர்மயோகமோ பக்தி யோகமோ எதுவும் தெரியாது. ஆனால் கறவைகள் மேய்க்கும் அந்த புண்ணியம் அடைந்தோம். கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்து உண்போம். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடியும் என்று பெருமைப்படுகிறார்கள். நாங்கள் பிறந்திருக்கிற இக்குலத்தில் நீ வந்து அவதரித்திருக்கிறாயே, இதைவிட ஒரு புண்ணியம் வேறு ஏது? உனக்கும் எங்களுக்குமான இந்த உறவானது நீயே விரும்பினாலும் ஒழிக்க இயலாத ஒன்றாகும். ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்குமான 9 வகையான சம்பந்தத்தை ஆண்டாள் குறிப்பாக உணர்த்துகிறாள். உன் தன்னோடு உறவு என்ற சொற்களால் நம் உறவு எப்போதும் நிலைத்து இருக்கும் உறவாகும் என்பதையும் சுட்டி காட்டுகிறாள். நீ தந்தையானால் நாங்கள் உன் குழந்தைகள். நீ பாதுகாப்பாளன் ஆனால் நாங்கள் உன்னால் பாதுகாக்கப்படுகிறவர்கள். நீ எங்களின் எஜமானன், நாங்கள் உனக்கு கைங்கரியம் செய்பவர்கள். நீ எங்கள் கணவனானால் நாங்கள் உன் மனைவிமார்கள். நீயே நாங்கள் தேடும் ஞானப்பொருள். நீ எங்கள் சுவாமி, நாங்கள் உன் சொத்து. நீயே எங்களுக்கு ஆதாரமானவன், நாங்கள் உன்னையே ஆதாரமாக கொண்டுள்ளவர்கள். நாங்கள் உடல் என்றால் நீ அதன் ஆத்மா. நீ போகிக்கிறவன், நாங்கள் உன் போகப் பொருள் என்று அழகாக குறிப்பிடுகிறாள். என்ன பிழை பொறுக்கும்படி கேட்டீர்களே, நீங்கள் என்ன பிழை செய்தீர்கள் என்று கண்ணன் கேட்பது போல் உணர்ந்து ஆண்டாள் கோஷ்டியினர் கூற ஆரம்பிக்கிறார்கள். அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உன் தன்னை சிறு பேர் அழைத்தனவும் என்று கூறுகின்றனர். அன்று அர்ஜுனன் உன் விஸ்வரூபத்தை பார்த்து வியந்தும் பயந்தும் பரபிரமமான உன்னை தோழனாக எண்ணியமைக்கு வருந்தினான். ஆனால் நாங்களோ உன் பெருமையெல்லாம் விட்டுவிட்டு எங்களுள் ஒருவனாக நீயே விரும்பி வந்தபோது உன்னை கோவிந்தா, மலர்மார்பா, கோபாலா என்று கூறினோம். அதோடு நாராயணா, உலகளந்த உத்தமா என்றும் கூப்பிட்டோம். இதனால் மனம் நொந்து இதை சிறு பேராக எண்ணாமல் எங்களுக்கு நாங்கள் கேட்ட பறை என்கிற பகவத் கைங்கரியம் தந்து அடிவில்லாத ஆனந்தத்தை அருள வேண்டும் என்று கூறி முத்தாய்ப்பு வைக்கிறார்கள். ஆண்டாள் எம்பெருமானார் திருவடிகளே சரணம்.